தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்ற ஒரு லைன் வந்து அதுவே பத்தாதுன்ற அளவு எங்க அப்பா நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு 50 அபோவ் ஏஜ் ஆகுது அப்பாவுக்கு. இப்போ வரைக்கும் அவர் தான் உழைச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து எங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற எல்லாருமே என்ன சொன்னாலும் என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும். நான் சம்பாதிக்கிறேன், என் உடம்புல இருக்க வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், அது என் பிள்ளைக்கு நான் கொடுத்து நீங்க எதுக்கு அவனை கேள்வி கேட்கறீங்க, எனக்கு தெரியும் என் பையனை பத்தி அப்படின்றது எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் பண்ணாததுன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப லாயலா இருப்பார் பழனவங்க எல்லாருக்கும். அடுத்தவங்க அமௌண்ட் வந்து ஒரு 5 ரூபானாலும் அது வேண்டாம். கீழே இருந்தது ஒரு பர்ஸ் கீழே கிடைச்சதுன்னா நம்ம ஏதோ தெரியாம தவறுதலா சின்ன வயசுல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாலுமே அதை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு ஒன் டே ஃபுல்லா நின்னானா நில்லு, தொலைச்சவங்க தேடி வருவாங்க, அதை நீ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்பாட்ட ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா அழுது நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நான் ஆக்சிடென்ட் ஆனப்போ வரும்போதே உள்ள என்ட்ரு ஆகும்போதே அழுதுட்டே தான் வந்தான். என் அப்பா அப்படி அழுதுட்டு ஓடி வந்து நான் பார்த்ததே இல்லை. எல்லாமே நீதான்ப்பா, உனக்காக தான் வாழ்றோம், தம்பின்னு ஒருத்தர் இருக்கா ரெண்டாவது, பட் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது நீதான், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ இருந்து பைக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. உங்களுக்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்ட்னா என்னோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பா ஐ லவ் யூ பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹலோ, எங்கப்பா இருக்கீங்க? ஓகேப்பா, நாளைக்கு ஃபாதர்ஸ் டே வாம்பா, லவ் யூப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா, ரிலேட்டடாக விஷ் பண்ணுறேன்.